இன்னைக்கு வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு வீட்லேயே நம்ம ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ஒன்று செய்ய போகிறோம். இது வந்து நல்லா கூலாக குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூலாகவும் குடிக்கலாம், கூல் இல்லாமையும் குடிக்கலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம 1/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்து கொஞ்சம் சின்னதாக ஒரு பீட்ரூட் சேர்த்து சர்க்கரை பால் மட்டும் சேர்த்து பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இதை நல்லா கூல் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் வேணால் மாதுளம்பழம் இது மாதிரி கிரேப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பொருளே வச்சு நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடு, ஆனால் டேஸ்ட்டு சத்தும் ரொம்ப அதிகம். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம், என் பேர் ஜெயபால் ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து 1/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் எந்த அரிசி பயன்படுத்துகிறீங்களோ அதையவே எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம 2-3 முறை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரிசியை 2-3 வாட்டி கழுவிட்டு வந்துட்டேன். இதை ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு இருக்குது. இது இப்போ நம்ம இதை துருவி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம துருவின பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பீட்ரூட்டை வந்து நெய்யில் வறுக்கும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும். இதோட பச்சை ஸ்மெல்லும் போகும். நம்ம செய்கிற இந்த ஹெல்த் ட்ரிங்க்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல கலரும் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி பீட்ரூட் சேர்த்து செய்கிறோம். இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எப்போ பீட்ரூட்டோட ஈரத்தன்மை போய் நல்லா கமகமன்னு வாசம் வருதோ அப்போ நம்ம ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பீட்ரூட் நம்ம சேர்த்தத விடவே நல்லா வெந்து சுருண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பீட்ரூட்டை நல்லா முழுமையாக ஆற வச்சிடலாம். அதே பேனுக்கே நம்ம அலசி வச்ச 1/4 கப் அரிசியை சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி நல்லா வறுபட்டு வாசம் வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். பீட்ரூட்டு வதக்கின அதே பாத்திரத்தில் தான் நம்ம அரிசி வறுத்துருக்கோம், அதனால தான் இந்த கலரில் இருக்குது. அரிசி முழுமையாக ஆறி வந்துருச்சு. இது கூட 4 ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். சின்ன மிக்சி ஜாரில் தான் சேர்க்குறேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசி வந்து ஓரளவுக்கு பவுடர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பீட்ரூட்டையும் இது கூடயே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பீட்ரூட் சேர்த்துட்டு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக பிஸ்தா வச்சுருக்கேன். இதை இதுக்குள்ளே சேர்த்து இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் இருக்குது, அதோடு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து ஆப்ஷன், தேவைப்பட்டவங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கூட இதை நம்ம தவிர்த்துக்கலாம். அரைச்ச மிக்சரை நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி எடுத்த அதே கப்புக்கு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரை வாஷ் பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். மொத்தமாக நமக்கு 3 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். பண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மொத்தமாக இதுக்கு 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். நம்ம இதை கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நான் இன்னும் அடுப்பில் வைக்கல, கவுண்டர் டாப் மேலே தான் இருக்குது. இப்போ நல்லா இதை கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். இது கூட வந்து நம்ம 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடரும் ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா கூட நம்ம தவிர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கட்டிகளே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் எல்லாம் கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது கூடவே வந்து 1/4 கப் அளவுக்கு நான் வந்து தேங்காய் துருவல் சேர்க்குறேன். நான் வந்து டெசிக்னேட் கோகனட் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகும். இங்கே பாருங்கள், நான் சிம்லேயே வச்சு நல்லா இதை கொஞ்சம் கெட்டியானதை நான் சிம்மில் வச்சுக்கிட்டேன். சிம்மில் வச்சுக்கிட்டே இது நல்லா கிளறிட்டே வரும். பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வந்திருக்கு, பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது. கலரும் பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் சேர்த்ததுனால சூப்பராக வந்திருக்கு கலரு. அதுக்காக தான் நம்ம பீட்ரூட் சேர்த்தோம்.
அது மட்டும் இல்லை, பீட்ரூட் சேர்த்துனால நல்ல ஹெல்த்தும் கூட. தனியாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பீட்ரூட் கொடுத்தா பொரியலாவோ இல்லை சட்னியாவோ கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ஒரு 5 நிமிஷம்தான். நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு பாருங்கள். இதை நல்லா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது முழுமையாக ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லாத்தையும் நாம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதான் நான் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாங்க, நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஒரு டம்ளரில் மாற்றி நம்ம பரிமாறிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.